இதிலும் ஊழலா? முதல் முறையாக ஆதார் அட்டை விவர தகவல்கள் திருடப்பட்டுள்ளது. அதாவது உடைக்கவே முடியாது, பாதுகாப்பு அம்சங்கள் உடையது அப்படின்னு மத்திய அரசால விளம்பரப்படுத்தப்பட்ட ஆதார் அட்டையோட தகவல்கள் இப்போ தவறா பயன்படுத்தப்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆதார் அட்டையில அடிப்படை உயிரளவுகள் இல்லாம இது போன்ற குற்றங்கள் நடக்க சாத்தியமே இல்லை. இதனால ஆதார் அட்டை சார்ந்த பல தனியுரிமை அம்சங்கள் கிளம்பியுள்ளது. இந்தியாவின் தனிப்பட்ட அடையாள அட்டை ஆணையம் மீதான பல சந்தேக கேள்விகளும் எழுந்திருக்கு. இந்திய தனித்துவ அடையாளமானது போன மாதம் 15ஆம் தேதி டெல்லி போலீஸ் சைபர் பிரிவில் 3 நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு கிரிமினல் புகார் கொடுத்திருக்கு. அதன் கீழே ஆக்சிஸ் வங்கி லிமிடெட், மும்பை அடிப்படையிலான ஸ்விதா இன்ஃபோசர்வ் மற்றும் பெங்களூர் சார்ந்த இமுத்ரா ஆகிய நிறுவனங்கள் ஆதார் அட்டை உயிர் அளவீடுகளை சட்டவிரோதமாக சேமிக்கிறாங்க அப்படின்னு அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத சேமிக்கப்படும் ஆதார் உயிரளவுகள் மூலம் ஆள் மாறாட்டம் என்பதை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரே கைரேகையில் செய்யப்பட்ட பல்வேறு பரிமாற்றங்களை கொண்டே இந்த கிரிமினல் குற்றம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2016 ஜூலை 14 முதல் 2017 பிப்ரவரி 19 ஆகிய தேதிகளுக்கு இடையில ஒரு தனிப்பட்ட நபர் 397 பயோமெட்ரிக் பரிமாற்றங்களை நிகழ்த்தியிருக்கிறத இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அதிகாரிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. அந்த 397 பரிமாற்றங்களில் 194 பரிவர்த்தனைகள் ஆக்சிஸ் வங்கியிலையும், இமுத்ரா மூலம் 112 மற்றும் சுவிதா மூலம் 91 பரிவர்த்தனைகளையும் நடந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் பல்வேறு பரிமாற்றங்கள் சட்டவிரோதமாக நடந்திருக்கிறது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கு. அதாவது வெவ்வேறு பரிமாற்றங்களுக்கு ஒரு பொதுவான ஆதார் அட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பது நிரூபணமாயிருக்கு. ஆதார் தரவு நகல் என்பது கிரிமினல் குற்றம். இந்த குற்றத்திற்கு அபராதத்துடன் கூடிய 3 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு மத்திய அரசும் மோடியும் என்ன பதில் சொல்ல போறாங்க? பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நெட் டிவி ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.